நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கால சக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருக்கிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தெல்லாம் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ச்சல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த குழந்தை மனசுக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கும்பராசி தான் டக்குன்னு அந்த மைண்டுக்கு வரும். ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அதாவது கும்பராசி பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுக்காண்டி தனக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, கவலைகள் இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவாங்க, வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கும்ப கலசம் பாத்திருக்கீங்களா? எவ்வளவு எதிர்வினை சக்திக்கோ வந்தாலும் கீழே உள்ள தெய்வங்களுக்கோ கீழே உள்ள மக்களுக்கோ பிரச்சனை கூடாது தனக்குள்ளேயே வாங்கிக்கிடுவாங்க. இடிதாகி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கும்பராசிக்கு பொருந்தும் சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க. ஆமா, ரியலாவே நல்லவங்க தான். ரியலாவே கும்பராசிக்காரங்கள அனைத்து கும்பராசி அன்பர்களுமே ஒரு அற்புதமான ஒரு இறை ஆற்றல் பெற்றவர்கள், நல்லவர்கள் என்று சொல்லலாம். அவங்களுடைய லைஃப் அப்படித்தான். லைஃப் பத்தி பேசுறாங்க, நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் இவங்களை பத்தி பெஸ்டா சொன்னா, இந்த பழைய கால விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, குடும்பத்துல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம், அல்லது குழந்தை பிறந்த விஷயமா இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்த விஷயங்களை யார் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா? கும்பராசிக்காரங்க வச்சிருப்பாங்க. இந்த தேதியில இந்த இடத்துல உன்னை பார்த்தேன், இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு பழைய நினைவுகளை பக்குவமாக ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கும். அப்ப ஞாபக சக்தி அவங்களுடைய என்ன சொல்றா அந்த ஆற்றலை வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, கும்பராசிக்காரங்க வீட்டுல இருந்தா டைரி நோட் பண்ண தேவையில்ல. அந்த டேட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, என்னமா என்ன பிரச்சனைனா ஆமா அவருடைய ரெஜிஸ்டர் போட்டு கடற்கடன்னு பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மெமரி ஸ்டோரேஜ் ஒரு டைரியில நோட் பண்றதை விட ஸ்டோரேஜ் மைண்ட் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. இந்த கும்பராசிக்காரங்க லவ் பண்றவங்க எல்லாருமே குதூகலமா இருக்கலாம். கும்பராசிக்காரங்க லவ் பண்றவங்க குதூகலமா இருக்கலாம். ஆனா கும்பராசிக்காரங்க லவ் பண்ண பிறகு சோகமாதான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு லைஃப்ல நிறைய பக்குவப்பட்டிருப்பாங்க. நான் லவ் பண்ணுங்க, ஒரு பக்கம் அடி, அவரையே நான் கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தாங்க இடிமலை இடி விழுந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கும்பராசிக்காரங்க நிறைய லாக் ஆயிடுவாங்க. ஏன் இந்த லாக் ஆகிறாங்கன்னா அந்த கேட்டு பாருங்க. பொதுவாகவே நம்ம கும்பராசிக்காரங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன், அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல நான் என்ன இழந்தேன், என்னுடைய சந்தோஷத்தை இழந்தேன், என்னுடைய தைரியம், தன்னம்பிக்கை, என்னுடைய லெவலை இழந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 60% அன்பர்களாச்சு இருப்பாங்க. நான் தப்பிச்சேன்னு சொல்றாங்கன்னா ரியலாவே அவங்களுடைய லக்னமும் அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருடைய லக்னமும் ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்புல இருந்தா மட்டும்தான் தப்பிச்சேன்னு வார்த்தை உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா அடி வாங்கினேன், ஆனா அந்த அளவுக்கு பெருசா வாங்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவாகவே கும்பராசிக்காரங்கள லவ் பண்ணி மாட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. லவ் பண்ணா அவங்களுக்கு லாபம், யாருக்கு ஆப்போசிட்ல உள்ள காதலர்களுக்கு மிகப்பெரிய லாபம் சொல்லலாம். அற்புதமா சந்தோஷமா இருப்பாங்க. பாடி சிக்கிட்டாண்டா நமக்கு ஒரு அடிமை, சிக்கிட்டாப்பா ஒரு பெண்ணு அப்படின்னு இவங்களை லாக் பண்ணிட்டு அவங்க லீஸா ஜாலியா இவங்க எந்த ரகசியத்தையும் சொல்லாம இவங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் ஒரு என்ன சொல்லணும் ஓப்பன் டிக்ளேர் இல்லாம அவங்க லாக் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஓப்பன் டிக்ளேர். இவங்க ஓப்பன் டிக்ளேர். சரி சரி. இப்போ அவங்களுக்கு அப்ப எந்தெந்த ராசிக்குள்ள ஒத்து போயிடும், சரி உங்க கூட இருந்தா சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க?
அதாவது பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க கூட செட் ஆயிடுவாங்க, அப்படியே இணக்கமா இருக்காங்க அப்படின்னு இவங்க நம்ம செட் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து யாரு கூடனா துலாம் ராசி. துலாம் ராசியும் நம்முடைய மிதுன ராசியும் இவங்களுக்கு ஒரு இணக்கமான புரிதல் இருக்கும். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்ட விருச்சிக ராசிக்காரங்க புடிச்சுக்கலாம். புடிச்சுக்கிட்டு அப்படியே நீ இவங்க கூட சேர்ந்துருக்கட்டா, உங்களோட பாசமா இருக்கட்டான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கேரிங்கா போவாங்க. அந்த இயல்பான தாட் இவங்களுக்கு இருக்கும். சோ இவங்க மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் என்ன பண்ணலாம், பாதி நன்மை பாதி கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஓகே சார். எந்த மாதிரி ராசிக்காரங்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்? இவங்க மேக்சிமம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது கடகராசிக்காரங்கிட்ட கொஞ்சம். ஆமா, ஏன்னா அவங்க ஒவ்வொரு டெத்துல வருவாங்க, இவங்க ரியாலிட்டியா இருப்பாங்க. சோ சில விஷயங்கள தடுமாற்றம் வரலாம். அதுக்கு அடுத்து அவங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசிக்காரங்கிட்ட சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க திட்டமும் நான் சொல்ல வரல, ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன சொல்லணும்னா எதிர்வினைகள் ஏதாவது விஷயங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு லாக் ஏற்படும். நீ சொன்னது கேட்டுதான் நான் செஞ்சேன், நான் லாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்ப கடகம் கன்னி இவங்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சோ க்ளோஸா போகாம என்ன இருந்துக்கிட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு கிடையாது. ஓகே சார். இவங்களோட இஷ்ட தெய்வங்கள் என்ன? நம்முடைய கும்பராசிக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜகாளி அம்மன். ராஜகாளி அம்மனை வந்து மனசார வழிபாடு செய்யணும். சோ அந்த ராஜகாளி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பழனி போற வழியில இருக்கு, ஒட்டசத்திரம் அந்த ரோட்ல பழனி போற வழியில இருக்கு. சோ அந்த அம்மனை போய் மனசார இவங்க வழிபாடு செய்வது இவங்களுடைய லைஃப்ல பெரிய மாற்றம். அது எது முடியல, எது நடக்கல, எது கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்காங்களோ, சோ அந்த வருத்தத்தை போகக்கூடிய ஆற்றலும் இறையருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய சக்தியும் நம்மளுடைய ராஜகாளி அம்மனை கும்பராசிக்காரர்கள் கும்பிடும் போது உறுதியாக குதூகலமான லைஃப் கிடைக்கும் சொல்லலாம். ஓகே சார். இவங்களோட லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர்ஸ் என்ன? இவங்களுடைய லக்கி கலர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்மளுடைய கும்பராசிக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் கலர் அதுக்கு ஆரஞ்சு, மஞ்சள் ஆரஞ்சு இவங்களுக்கு ஒரு சிறப்பான கலராக எடுத்துக்கலாம். இவங்களுடைய லக்கி நம்பர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 1ஆம் நம்பர் லக்கி நம்பர். ஓகே சார். 1 வந்து லக்கி நம்பர், 5 நல்லா இருக்கும். 1, 5 இந்த ரெண்டுமே இவங்க இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஓகே சார். அப்ப கும்பராசினியர்கள்லாம் பழனிக்கு ட்ரிப் அனுப்பிடலாம். கட்டாயமா பழனிக்கு போய் கும்பிட்டு ராஜகாரியங்களை கும்பிட்டு உறுதியா வரலாம், சிறப்பா இருப்பாங்க. கண்டிப்பா சார். அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் நம்புவோம் சார். நன்றி. நன்றி.